வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை கடலும் காற்றும். காற்றரசன் வான மண்டலத்திலேயே வேகமாக சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் பார்வை நிலத்தின் பக்கம் திரும்பியது. பயிர்கள், செடி, கொடிகள் எல்லாம் வாடி கிடந்தன. மெல்ல கீழே இறங்கி வந்தான். நீங்கள் எல்லாம் ஏன் வாடி கிடக்கிறீர்கள்? என்ன நேர்ந்தது என்றான் காற்றரசன். அரசே, ஏரி குளமெல்லாம் நீர் வற்றி போய்விட்டன. எங்களுக்கு வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை. அதனால்தான் ஒரே வாட்டமாய் வதங்கி கிடக்கிறோம் என்று அவை மறுமொழி கூறின. அவற்றின் குரல் பரிதாபமாய் இருந்தது. அவற்றின் நிலை ஒரே சோக காட்சியாய் இருந்தது. விரைவில் உங்கள் துன்பத்தை போக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு காற்றரசன் புறப்பட்டான். சிறிது தூரம் சென்றவுடன் கீழே ஒரு பெரிய நீர்ப்பரப்பை கண்டு இறங்கி வந்தான். கடலரசனை கண்டான். நண்பா, உன்னிடம் நீர் நிறைய இருக்கிறதே, சிறிதளவு பயிர் பச்சைகளுக்கு கொடுத்து உதவுகிறாயா என்று காற்றரசன் கேட்டான். கடலரசன் சிரித்துக்கொண்டே, வேண்டிய அளவு எடுத்துக்கொள் என்றான். காற்றரசன் சிறிது நீரை அள்ளினான். அள்ளிய வேகத்தில் கீழே கொட்டிவிட்டான். ஒரே உப்பா இருக்கிறதே என்றான். இதை கேட்ட கடலரசன் பெருஞ்சிரிப்பு சிரித்தான். என்னிடமுள்ள நீர் குறையாமல் இருப்பதற்கு தான் உப்பிட்டு வைத்திருக்கிறேன். இல்லாவிட்டால் உன் மாதிரி ஆட்களுக்கு பிச்சை போட்டே குறைந்துவிடும் என்றான். கடலரசன் பேச்சு காற்றரசனுக்கு கோபத்தை உண்டாக்கியது. சீற்றத்துடன் பாய்ந்து சென்று கதிரவனிடம் முறையிட்டான். தம்பி, பயப்படாதே. கடலரசனுக்கு தெரியாமலே நான் கடல் நீரை உறிஞ்சி மேகமாக்கி தருகிறேன். மேகங்களை தள்ளிக்கொண்டு போய் பயிர் பச்சைகளுக்கு மழையாக பொழிய செய்துவிடு. அவற்றின் வாட்டம் தீரும், ஏரி குளங்களும் நிறையும். தாமாக கொடுக்காதவர்கள் செல்வத்தை மறைமுகமாகத்தான் கவர்ந்து நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றான் கதிரவன். அது தான் சொன்ன வண்ணமே கடல் நீரை மேகமாக்கியது. காற்று அம்மேகத்தை பயிர், செடி, கொடிகளுக்கும் ஏரி குளங்களுக்கும் மழையாக பொழிய செய்தது. உலகம் செழித்தது. கருத்து: தாமாக உதவி செய்ய முன் வராதவர்களின் செல்வத்தை அவர்களும் மனம் நோகாமல் கவர்ந்து பிறர்க்குதவி செய்வது எல்லோருக்கும் நலம் பயக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.